காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் உடனடியாக அந்த ஆணையத்தை அமைக்க வேண்டும், காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியும் ரயில் மறியல் போராட்டத்தில் நேற்றும் இன்றும் தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் அமைப்புகளும் ஈடுபட்டு வருகின்றன. அது பற்றிய நேரலைகளை இன்று காலை முதலாகவே நாம் பார்த்து வருகிறோம். தற்போது கடலூரில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டம் பற்றி அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், கடலூர்ல எந்தெந்த அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது, எத்தனை பேர் திரண்டிருக்கிறார்கள், விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், நேற்று காலை முதலே கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக அனைத்து கட்சி சார்பாகவும் விவசாய சங்கம் சார்பாகவும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதன் எதிரொலியாக கடலூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டது. இருந்த போதும் இன்று அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை பண்ருட்டி பகுதியில் அனைத்து கட்சி சார்பாக ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் அந்த அனுமதியை மீறி காவல்துறையின் தள்ளுமுள் ஏற்பட்டு ரயில் நிலையத்திற்குள் புகுந்து ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் தற்போது நெய்வேலி பகுதியில் முற்றுகை போராட்டம் என்பது தற்போது தொடங்குகிறது. குறிப்பாக பாண்டியன் தலைமையில் இந்த போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருது. விவசாய சங்கமும் அனைத்து கட்சி சார்பாக தொழிற்சங்கம் சார்பாகவும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் தண்ணீர் தராத போது. ஸ்ரீதர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் அங்கு ரயிலை மறித்து அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலையை தற்போது பார்க்கிறோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், மக்கள் நல கூட்டணியின் சார்பில் தற்போது இந்த ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ரயிலை அவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கணேஷ், மக்கள் நல கூட்டணி சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் கூட்டணியினர் தற்பொழுது வாரணாசி விரைவு ரயிலை மறித்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விரைவு ரயில் வாரணாசியிலிருந்து வந்து எழும்பூர் வழியாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் தற்போது இந்த வாரணாசி விரைவு ரயிலை மறித்துதான் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ரயில் மீது ஏறி நின்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் அதே போன்று விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மத்திய அரசு எதிராக இந்த முழக்கங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் எழும்பூர் ரயில் நிலையம் பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணியினரும் அதே போன்று மக்கள் அதிகாரம் அமைப்பினரும் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே இந்த போராட்டத்தின் காரணமாக காவல்துறை உயர் அதிகாரிகளும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ரயில்வே போலீசாரும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த இடத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது காவல்துறை அதிகாரிகள் செய்ய இருக்கிறார்கள். ராஜ்குமார், எழும்பூரின் மைய பகுதியில் ரயில் நிலையத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? தற்போது வாரணாசி விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த இடத்தில் இந்த ரயில் 10 நிமிடத்துக்கு மேலாக இந்த இடத்தில் புறப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் காலதாமதமாக செல்ல வேண்டிய நிலைதான் தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் புறநகர் ரயில் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் அதிகாரம் அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் மறியல் செய்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் புறநகர் ரயில் நிலையம், அதாவது தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை செல்லக்கூடிய புறநகர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
இல்லாமல் ஒரு சில இடங்களில் மறியல் போராட்டம் காரணமாக தாம்பரம் முதல் கடற்கரை செல்லக்கூடிய புறநகர் ரயில் 20 நிமிடம் தாமதமாக சென்றதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். அதே போன்று சிக்னலும் தாமதமாக போட்டு செல்வதாகவும் ரயில் பயணிகள் செல்கின்றனர். எழும்பூர் வரக்கூடிய புறநகர் ரயில் 15 நிமிடத்திற்கு மேலாக தாமதமாக வந்ததால் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ரயில் புறநகர் ரயிலில் வரக்கூடிய அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போன்று பயணிகள் தெரிவிக்கும் பொழுது காலதாமதம் ஏற்பட்டிருந்தாலும் காவேரி மேலாண்மை வாரியம் காவேரி உரிமைக்காகவும் பலர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் தான் எங்களுக்கு காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதே போன்று இந்த விவகாரம் காவிரிக்கான உரிமையை கிடைப்பதற்கு நடத்த வேண்டிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ரயில் பயணிகள் ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். எத்தனை மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் அது? இந்த வாரணாசி ரயிலை மறித்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். இது எத்தனை மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டும் திட்டமிட்டபடி? தற்போது எவ்வளவு நேரம் அது தாமதமாகிறது? கணேஷ், வாரணாசி விரைவு ரயிலை பொறுத்தவரை வாரணாசியிலிருந்து நேராக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில், இந்த ரயில் ஏற்கனவே 11 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ரயில் வரும்போதே காலதாமதமாக வந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த இடத்தில் வாரணாசி விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் 10 நிமிடத்திற்கு மேலாக வாரணாசி ரயில் தற்போது காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த ரயில் இங்கிருந்து புறப்படவில்லை. சற்று நேரம் காலம் ஆவதற்கான நடவடிக்கைகள் தான் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் நல கூட்டணியினரை கைது செய்து புறப்படுத்திய பிறகு இந்த ரயில் இங்கிருந்து புறப்படும் என்று தெரிகிறது. கணேஷ், போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தலைவர்களையும் தொண்டர்களையும் கைது செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறதா? அது பற்றி விரிவாக சொல்லுங்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய அனைவரையும் கைது செய்வதற்கு காவல்துறை ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் அவர்கள் முன்கூட்டியே இந்த இடத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை வாகனங்களும் தயாராக இருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தின் சுற்றி 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய இவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மறியல் போராட்டத்தில் இங்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் மக்கள் அதிகார அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டவர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. நன்றி ராஜ்குமார், நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். தற்போது விழுப்புரத்திலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற வரும் ரயில் மறியல் போராட்டம் காரணமாக அங்கு குருவாயூர் விரைவு ரயில் அங்கு மறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஜோதியிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ஜோதி, அந்த இடத்துல எத்தனை பேர் குழுமி இருக்கிறார்கள்? எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன? விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது நேற்றும் இன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு கட்சிகள் நேற்று திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து கட்சிகளும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டது. இன்று அதே போன்று அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தின் பேரில் விழுப்புரத்தில் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதான தகவல் வந்தது. அதைத் தொடர்ந்து காலை முதலே பெரிய அளவில் ரயில்கள் விழுப்புரம் ரயில் நிலையத்துக்கு வரவில்லை. இந்த நிலையில் சுமார் 11 மணி அளவில் விழுப்புரம் வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸை வழிமறித்து மக்கள் அதிகார அமைப்பினர், குறிப்பாக 150க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகார அமைப்பினர்கள் மிக நீண்ட ஒரு போராட்டத்தை அந்த பகுதியில் நிகழ்த்தினார்கள். குறிப்பாக அதில் 5 பேர் 6 பேர் என ஒவ்வொரு ஊராக கட்டி பிணைந்து கொண்டு காவல்துறை அவர்களை பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. இதனால் அந்த ரயில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு காலதாமதமாக ஏற்பட்டது. இருந்தாலும் குறிப்பாக போலீஸ் என்ற அடிப்படையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறை இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த போராட்டம் மிகவும் விக்கிரமாகவே நடைபெற்றது. கணேஷ், ஜோதி நரசிம்மன், இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இதற்கு தீர்வு கிடைக்கும், இந்த போராட்டம் நடத்துவதால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறார்கள் விவசாயிகள் மற்றும் கட்சியினர்? குறிப்பாக இன்று மக்கள் அதிகார அமைப்பினரிடம் பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன கருத்து என்பது காவிரி நீரின் முழு ஒட்டுமொத்த உரிமையும் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கான உரிமையை தருவதற்கு மத்திய அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் இணைந்து சதித்திட்டங்கள் தீட்டுகிறது. இதனால் இங்கு இருக்கிற கடைமடை விவசாயிகள் பெருமளவு பாதிக்கிறார்கள். உலக நீரியல் வல்லமை படுத்துவது என்ன சொல்லுவது சொன்னால், அங்கு கடைமடையில் இருக்கிறவனுக்கு தான் அந்த நீர் முழுவதுமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நீராக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த நீரை வழங்குவதிலே கர்நாடக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும்
தங்களை இரட்டிப்பு செய்வதாகவும் இதனால் இங்கு இருக்கிற விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் காவிரி நீர் என்பது தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் சேர்ந்த ஒரு உயிர் நீராகவே பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் அவர்கள் சொல்லுகிற கருத்து என்ன சொன்னால், இந்த பகுதியில் விளைவிக்கப்படுகிற ஒரு ஏக்கர் அரிசி என்பது சுமார் 1 லட்சம் பேருக்கு சென்றடைகிறது. ஒரு வேளைக்கு 1 லட்சம் பேர் உணவு பெறுவதற்கு மறுக்கிறது. எனவே இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இன்னும் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக இங்கே நெல் உற்பத்தி என்பதே இல்லாமல் போய்விடும்.